நாம் இன்னைக்கு 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டு, இன்னொன்று வந்து குவாண்ட் டேக்ஸ் பிளான் அப்படிங்கிற ஃபண்டு. இதில் வந்து ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து லார்ஜ் கேப் கேட்டகரியில் வரக்கூடிய ஃபண்டு. குவாண்ட் டேக்ஸ் பிளான்ன்றது வந்து இஎல்எஸ்எஸ், அதாவது டேக்ஸ் சேவிங் ஃபண்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஒன்று. ஸோ முதல்ல வந்து நம்ம ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டு பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 10%, 5 இயர்ஸில் வந்து 9.67, ஸோ 7 இயர்ஸில் வந்து 14.18% வந்து கொடுத்துருக்கு. நான் பொதுவாக வந்து 1 இயர் வந்து கன்சிடர் பண்ணுற கிடையாது. பட் நான் இதில் 1 இயரையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயரில் நிறைய ஃபண்ட்ஸ் நான் எடுத்து பார்த்தேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து 2.13 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா பொதுவாக 1 இயர் 6 மந்த்ஸ் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணக்கூடிய பீரியட் கிடையாது. ஸோ மினிமம் ஒரு ஃபண்டு வந்து 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எதுக்காக அந்த மாதிரி 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்போவுமே சில ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஈவன் 2 இயர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது கூட அந்த ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்க வாங்கி இந்த ஷேர்ஸ் வந்து அந்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் எடுத்துக்கும் போது மினிமம் ஒரு 1 or 2 அப் அண்ட் டவுன்ஸாக வந்து அந்த ஃபண்டு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த ஃபண்டை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க, திரும்பவும் அந்த ஃபண்டு எப்படி ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நான் பொதுவாக வந்து 7 இயர்ஸ் 5 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஃபண்ட்ஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 இயர்ஸ் பொதுவாக 3 இயர்ஸ்ன்றதே கம்மி. பட் இருந்தாலும் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த ஃபண்டோட ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு, ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி அந்த கேட்டகரியில் தான் ஃபண்டு பொதுவாக சூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செக்டோரியல் ஃபண்ட்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ செக்டரியல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து எப்படி ஈக்விட்டி லார்ஜ் கேப்போ இதே மாதிரி ஈக்விட்டி ஃபார்மா இருக்கும், ஈக்விட்டி எஃப்எம்சிஜி இருக்கும், அதே மாதிரி ஈக்விட்டி ஐடி கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஏதாவது ஒரு டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் அது எல்லா டைமும் அதே மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் பொதுவாக என்ன பண்ணிப்பாங்கன்னா, இந்த மாதிரி லார்ஜ் கேப் கேட்டகரி ஃபண்ட்ஸு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப், லார்ஜ் கேப் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் கேப் இதில் வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ஈக்விட்டி, லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் ஆர் மிட் கேப் வித் லார்ஜ் கேப், இந்த நாளில் வந்து லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மியான ஃபண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ப்ளூ சிப் கம்பெனிஸில் தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது, அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை தாண்டின அதே மாதிரி அவங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும் இந்த லார்ஜ் கேப் கேட்டகரிக்கு. அந்த கேட்டகரியில் இருக்கிற ஃபண்டில் தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடுவாங்க. மோஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 75% கிட்ட வந்து அந்த ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி 25 தான் வந்து இந்த பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் அதர் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியான இதில் வந்து கேட்டகரிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் மூணுலேயுமே இந்த கேட்டகரியில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஃபண்டு வந்து. ஸோ பெர்ஃபார்மன்ஸுன்றது இந்த வேல்யூ ரிசர்ச் கம்பெனி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் வந்து அதில் ஒரு முக்கியமான பேராமீட்டர். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது 10% 5 இயர்ஸ்லேயும் 10% கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு. அதே மாதிரி 14% 7 இயர்ஸில் வந்து இந்த ஃபண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இதில் வேறு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். அது என்னென்னா, அதை நான் ஆல்ரெடி சொன்னது தான். 1 இயர்ன்றது வந்து ஒரு இந்த கோவிட் டைமு, இந்த டைம்லேயே இந்த ஃபண்டு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத ஒரு ஃபண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 2.13% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸில் ஸோ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதனால் இந்த 3 மந்த்ஸ் ரிட்டர்னையும் சும்மா ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டேன். ஸோ நண்பர்கள் பொதுவாக இந்த 3 மந்த்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. இது 3 மந்த்ஸில் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்தேன். இந்த 3 மந்த்ஸில் பாசிட்டிவாகவும் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. பொதுவாக நீங்கள் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து ஒரு டியூரேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த ஃபண்டு வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கேட்டகரியில் இந்த ஃபண்டு வந்து நல்ல ஃபண்ட் அப்படின்னு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அதை வந்து டிக் பண்ணி பாருங்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டோட பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து நீங்கள் பொதுவாக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸை விட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து பார்ப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண இயர் வைஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸில் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண ஃபண்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரிய வேண்டியது வந்து இது எந்த டைமில் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸோட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த COVID-19 டைமில் மார்க்கெட் கிராஷ் ஆன டைமில் வந்து எல்லா ஃபண்டுமே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட
முக்கியமான ஷேர்ஸே வந்து இறங்கியிருக்கும் போது அந்த ஃபண்டு மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்க சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து இந்த டைமில் தான் வந்து மோஸ்ட்லி இறங்கியிருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வந்து அது இறங்கியிருக்குன்னா 2015-16 வந்து இறங்கியிருக்கு. ஸோ அந்த டைமில் இவங்க அந்த ப்ளூ சிப் கேட்டகரி வந்து கொஞ்சம் டவுனில் இருந்த டைமு. ஸோ அதை அந்த அடிப்படையை நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இந்த ஃபண்டு வந்து திரும்ப இமீடியட்டாக அந்த ஃபண்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹியூஜாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் இந்த டியூரேஷனில் அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஜான் 2014-15 கிட்டத்தட்ட 57% ரிட்டர்ன் வந்து இந்த ஃபண்டு வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் ரிட்டர்னு. பொதுவாக எந்த ஒரு ஃபண்டும் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து பொதுவாக வந்ததுன்னா அதுக்கு அடுத்து ஒரு டவுன்ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வாங்கின ஏதோ ஒரு ஷேர் பயங்கரமாக ஏறி இருக்கலாம். அதனால இந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அது கொடுத்துருக்கலாம். அதனால நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் ரிட்டர்ன் இதுக்கு அடுத்த மந்த்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 3 years 5 years 7 years நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஃபண்டை எடுத்துக்கிட்டு அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு நம்ம செக் பண்ண பிறகு இந்த ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் பெஸ்ட்டை செக் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்டோட இது வந்து என்ன டியூரேஷனில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதை ரெகுலராக ட்ராக் பண்ண போகிறது கிடையாது. பொதுவாக வந்து 1 week ஒன்ஸ் கூட பண்ணுறவங்க கிடையாது. ஸோ அதனால இவ்வளோ எஃபர்ட் போகிறது வந்து உங்களுக்கு நல்லது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் இதை தவிர்த்து வேறு என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஃபண்டு எந்த கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் நம்மளோட அதர் வீடியோஸில் வேல்யூ இன்வெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல வேல்யூ இன்வெஸ்டிங் வேல்யூஸ் கொடுத்துருக்கிற நல்ல கம்பெனிஸில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சமாவது நான் வந்து அதை செக் பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க HDFC பேங்க் ஆகட்டும், அது வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் 3 to 4 quarters நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இந்த குவார்ட்டரில் மோஸ்ட் ஆஃப் த COVID-19 மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ சிப்ஸ் கூட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அந்த வகையிலையுமே இது ஐடி கம்பெனின்றனால இன்ஃபோசிஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கொட்டக் மஹேந்திரா, பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஏஜிஎம்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நிறையா வந்திருக்கு. ஸோ அது நீங்கள் நம்மளுடைய இதை பற்றியே தனியாக நம்ம ஒரு காணொலியே போட்டிருக்கோம். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நல்ல கம்பெனிஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸு, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸு, ஸோ பாரதி ஏர்டெல், ஐஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 3 or 4 லார்ஜ் கேப்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஃபண்டு. இதோட ரிட்டர்ன்ஸையும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டு இயர் வைஸ் எந்த ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கூட நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ட் டேக்ஸ் பிளான். இது வந்து ஒரு ELSS கேட்டகரியில் வரக்கூடிய ஃபண்டு, ஒரு டேக்ஸ் சேவிங் ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 10.2 to 5 years கொடுத்துருக்கு, 7 years 16% கொடுத்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இந்த கேட்டகரியில் நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஃபண்டு 5 years 7 years. ஸோ 3 years பார்த்தீங்கன்னா இது வெறும் 3.19% தான் ஜென்ரேட் பண்ணிருக்கு. பட் டேக்ஸ் ஃபண்டுன்றனால பொதுவாக நம்ம மினிமம் 3 years வச்சுக்கோம். ஸோ அதனால மினிமம் 5 years 7 years 10 years வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல லாஸ்ட் 1 yearல. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுங்க. இதை தவிர்த்து இன்னும் டேக்ஸ் சேவிங்ஸில் இன்னும் சில ஃபண்ட்ஸ் இருக்கு. பட் நான் பொதுவாக வந்து என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் சேவிங்காக தேவைன்னா மட்டும் இந்த மாதிரி டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் மோஸ்ட்லி இதை ELSS இல்லாமல் காமனாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்டே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ELSS ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து 3 yearsல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 yearsல கூட ப்ளூ சிப் ஃபண்டே வந்து 10% ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை தாண்டி இந்த கம்பெனி வந்து இந்த ஃபண்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல கம்பெனிஸில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய செக்டார் வைஸ் ஒரு டாப் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்மாங்கிறது நல்ல கம்பெனி. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா BASF இந்தியா நல்ல கம்பெனி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ITC ரெண்டுமே வந்து FMCG கம்பெனி. ஸோ இதில் கிட்டத்தட்ட 5% 4% கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணி பாருங்க. ஸோ அதை தவிர்த்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏற்கனவே சொன்னதான் டேக்ஸ் சேவிங் ஃபண்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா 3 வருஷம் அந்த ஃபண்டு வந்து லாக்இன் பீரியட்ல இருக்கும். அது ஓரளவுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் வந்து அதை ப்ரீமெச்சூர்டாக எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும், டேக்ஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால 3 வருஷம் கண்டிப்பாக அந்த ஃபண்டை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும். அதனால நீங்கள் டேக்ஸ் ஃபண்டு தேவைன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க. 1. 2வது அப்படி நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஃபண்டை எடுத்துக்கோங்க. ஏன் லாங் டேர்மில் அப்படின்னு சொல்கிறேன்னா மினிமம் 5 years 7 years எடுத்துக்கோங்க.
அப்பதான் வந்து அந்த அந்த ஃபண்ட் வந்து லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை போட்டுட்டு ஒரு 3-5 இயர்ஸ் எடுக்க போறது இல்லை அப்படின்றப்போ அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அது எந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, அது உங்களுக்கு உங்களுடைய செலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏதாவது 1-2 கம்பெனி அது இருக்கான்னு சொல்லி, இல்ல உங்களுக்கு தெரியலன்னா அந்த கம்பெனியை பத்தி ஓரளவுக்கு இன்னும் ரிசர்ச் பண்ண பிறகு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 3-5 இயர்ஸ் வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த டாக்ஸ் பிளான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டை ஃபர்தரா நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி.